மழையோட மகா கந்த சஷ்டி விரதம் தொடங்கியாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இந்த விரதம் வந்து தீபாவளிக்கு முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளும் தொடங்கும். மொத்தம் 6 நாள் விரதம். 7ஆம் நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சுதான் நம்ம வந்து விரதத்தை வந்து முழுமையா முடிக்கணும். சூரசம்ஹாரம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இளநீர் விரதம் இல்ல மிளகு விரதம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி விரதம் வந்து நீங்க மேற்கொள்ளலாம். இல்ல என்னால வந்து 3 வேளையும் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னா நீங்க எப்பவும் சாப்பிட்ற அளவை விட கம்மியான அளவுல சாப்பிட்டுக்கலாம். மாத்திரை எடுத்துக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிட்டுதான் வந்து மாத்திரை எடுக்கணும். சோ முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உண்மையான அன்பை செலுத்தினா போதும். நம்ம வந்து பட்டினி கிடக்கணும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா வந்து விரதம் இருக்கணும்னு எந்த கடவுளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்கல. நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு நல்லபடியா நடக்கும். கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கும் சரி கந்தசஷ்டி விரதம் இல்லாதவங்களுக்கும் சரி முருகனோட அருள் இருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா கிடைக்கும். சோ அதனால வந்து நம்ம மத்தவங்க பண்றாங்க நம்மளால பண்ண முடியலன்னு வருத்தப்படாம நம்மளால முருகருக்கு இதையாவது பண்ண முடியுதுன்னு நினைச்சு சந்தோஷமா வந்து முருகனை வந்து கொண்டாடுங்க. முருகனுக்கு அதுதான் பிடிக்கும். யார் ஒரு பக்தர் உண்மையா இருக்கிறத வச்சு கடவுள் கொடுத்ததை வச்சு சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களதான் முருகருக்கும் சரி எந்த கடவுளுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால குலதெய்வத்தோட ஆசையோட இன்னைக்கு எங்க வீட்டுல பூத்த மலர்களால நான் வந்து மாலை கட்டி போட்டு நல்லபடியா வந்து குலதெய்வ ஆசையோடையும் அந்த முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் ஆசையோடையும் முதல் நாள் கந்தசஷ்டி விரதத்தை தொடங்கியாச்சு. நான் வந்து எப்படி விரதம் இருக்கேன்னா என்னுடைய சாப்பாடுடைய அளவை வந்து கம்மி பண்ணி நான் வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்றேன். மதியம் ஒருவேளை சாப்பாடு, காலையில வந்து ஒரே ஒரு இட்லி இல்லைன்னா ஒரு தோசை, இல்ல அப்படின்னா வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறேன். நைட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் பால் இது மட்டும் வந்து சாப்பிட்டாலே நான் வந்து விரதத்தை வந்து கண்டினியூ பண்றேன். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்க வந்து விரதம் மேற்கொள்ளுங்க. இல்ல 3 வேளையும் சாப்பிட்டு அசைவம் ஃபுல்லா தவிர்த்துட்டு இந்த 7 நாளுக்கு நீங்க இருக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். ஒன்றும் தவறு கிடையாது. உங்களால என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ என்ன பூக்கள் சாத்த முடியுமோ அதை வந்து நீங்க வந்து வணங்கி கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. இல்ல என்னால வீட்டுல பூஜை பண்ண முடியல அப்படின்னா நீங்க கோவிலுக்கு கூட போய் முருகன் நினைச்சு நீங்க வந்து ஒரு 10 நிமிஷமாவது தியானம் மாதிரி பண்ணிட்டு வரலாம். எனக்கு வந்து மாதவிடாய் அப்படிங்கும் போது நான் வந்து எப்படி பூஜை பண்றேன்னு தெரியல அப்படின்னா முருகனை மனசார வந்து நினைச்சிட்டு நீங்க வந்து உங்க வேலையை தொடர்ந்து செய்யுங்க. முருகனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம விரதம் இல்லாம இருந்தா கூட கண்டிப்பா அது கிடைக்கும். இன்னைக்கு லாங் வீடியோல முதல் படைவீடான திருப்பரங்குன்றதை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.